இந்தியாவில் நீண்ட தூரம் இயங்கும் ரயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து 75 மணி நேரம் நிற்காமல் இயங்கக்கூடியது. நம் அன்றாட வாழ்க்கையில் பொது போக்குவரத்தை நம்பித்தான் உள்ளது. அதிலும் நீண்ட தூரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ரயில்வே சேவை தான் அதிகம் பயன்படுத்தி வருகிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நம் நாட்டில் மிக நீண்ட ரயில் பயணம் எது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தியாவில் தினமும் 13,000க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் சுமார் 2.5 கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்கின்றனர். குறிப்பாக நீண்ட தூர பயணம், கல்வி, மருத்துவம், தொழில் மேற்கொள்பவர்களுக்கு பெரிதும் உதவுகிறது. இந்தியன் ரயில்வே சேவை நகர்ப்புறங்களிலும் மட்டுமல்லாமல் கிராமப்புற மலைப்பாதைகளுக்கும் செல்கின்றன. கூடுதலாக இந்திய ரயில்கள் நாட்டின் ஒவ்வொரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செல்ல ஆறுகள் மற்றும் கடல்களை கடந்து செல்கின்றன. உலகின் நூற்றுக்கணக்கான நாடுகளில் 4வது பெரிய ரயில்வே வலையமைப்பு நம் இந்திய ரயில்வேவாக உள்ளது. இந்தியாவின் மிக நீண்ட ரயில் பயணம் தோராயமாக 75 மணி நேரம் நீடிக்கிறது. அதாவது இந்த ரயிலில் ஏறிய பிறகு பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கி 75 மணி நேரத்துக்கு பிறகுதான் தங்கள் நிறுத்தத்தை அடைகிறார்கள். பயணம் மிக நீண்டதாக இருப்பதால் ரயிலில் அமைந்திருக்கும் பயணிகள் சோர்வடைகிறார்கள். இருப்பினும் அவர்கள் தங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைய 3 பகல்கள் 3 இரவுகள் ஒரே இருக்கையில் மட்டுமே பயணிக்க வேண்டும். இந்த மிக நீண்ட ரயில் பயணத்தின் போது ரயில்கள் நாட்டின் 9 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. இந்த ரயில் பயணத்தின் போது பயணிகள் அசாம், நாகாலாந்து, பீகார், வங்காளம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு வழியாக செல்ல வேண்டுகிறது. நாட்டின் மிக நீளமான இந்த ரயில் பெயர் விவேக் எக்ஸ்பிரஸ். கிடைத்த தகவலின்படி இந்த ரயில் சுவாமி விவேகானந்தருடன் தொடர்புடையது. எனவே இதன் பெயர் விவேக் எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த ரயில் 2 நாட்களுக்கு ஒரு முறை இயக்கப்படுகிறது. இந்திய ரயில்வே இந்த ரயிலை 2011 12ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளில் இயக்குவதாக அறிவித்தது. இந்த ரயிலில் மொத்தம் 19 பெட்டிகள் உள்ளன. நூற்றுக்கணக்கான பயணிகள் இந்த பெட்டிகளில் அமர்ந்து தங்கள் நிறுத்தங்களுக்கு செல்கின்றனர். விவேக் எக்ஸ்பிரஸ் மொத்தம் 4189 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது. அசாமின் திப்ருகரில் இருந்து தொடங்கி இந்த ரயில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை செல்கிறது. இந்த நேரத்தில் ரயில் 59 நிலையங்களில் நின்று இறக்கி பயணம் மேற்கொள்கிறது.